ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுகிறதெல்லாம். அப்படி ஒரு சந்தோஷம் வரும். ஒரு நாள் எங்கள் வீட்டில் என்ன நடந்தது அப்படின்ற வீடியோ தாங்க இது. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? எல்லாமே நம்மளோட ஆசை தான். இப்போ நம்ம ஆசைப்படலாம், ஆனால் பேராசை மட்டும் படக்கூடாது. அதுதான். ஸோ ஆண் குழந்தைக்கு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நான் என்னெல்லாம் பண்ணேன், சரிங்களா, அந்த டைமில் எப்படிலாம் என் மைண்ட் செட்டப் இருந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சு கொடுத்தேன். பசங்களுக்கு இந்த பூரி, பன்னீர், நெய் மசாலா செய்யணும் ரொம்ப பிடிக்குங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதான் சமையல் இல்லையா? எங்கள் வீட்டில் நெய் யூஸ் பண்ணுவோம், அதனால் நெய் வச்சு நான் பன்னீர், நெய் மசாலா செஞ்சேங்க. அவங்க குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அந்த பூரி செஞ்சு கொடுத்தா. அவங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம் நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது இல்லையா? ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு 3 குழந்தை, 4 குழந்தை, 5 குழந்தைன்னு கூட பெற்றுட்டு இருக்காங்க. அவங்க உடம்பும் எவ்வளோ ப்ராப்ளம் ஆகும் இல்லைங்களா? அது தெரிய மாட்டேங்குது. இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் ஆண் குழந்தைல 2வது குழந்தையே வேணாம் அப்படின்னு தான் முடிவில் இருந்தார். ஆனால் நான் விடலை. ஒரு வீடுனா ஒரு ஃபேமிலி போது ஒரு 2 குழந்தை இருக்கும்போது அந்த ஃபேமிலி இன்னும் ஆரோக்கியமானதாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு தாங்க நான் யோசித்தேன். அதுக்கேற்ற மாதிரி நிறைய கஷ்டப்பட்டேன். சரிங்களா? அதாவது 2 குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம ஒரே ஆளாக வச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாருன்னா நான் தான் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ எல்லாமே 2ம் ரொம்ப குட்டி குழந்தைன்னும் போது நிறைய சிரமம் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம ரிலேஷன்லேயே பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை இருந்தால் அது ஒரு சந்தோஷம் அப்படி இப்படின்னு நிறைய பேசுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நான் 2வது ஆண் குழந்தை தாங்க பெற்றெடுத்தேன். ஆனால் அப்படி ஒன்றும் யாரும் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் நிறைய பேர் மனசில் வச்சுருந்தாங்களா, அந்த ஆசையை கூட யாரும் என்கிட்ட காட்டிக்கல. பரவாயில்லம்மா, 2வது குழந்தை, ஆண் குழந்தை பெற்றிருக்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு யாரும் சொல்லலைங்க. எங்கள் அம்மா மட்டும் சந்தோஷப்பட்டாங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. அதனால் நம்ம மற்றவங்களுக்காக குழந்தைய பெற்றுக்கணுன்றது அவசியம் கிடையாது. நம்மளோட ஆசைக்காக நம்ம பெற்றுக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, குழந்தை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணதுமே பார்த்திங்கன்னா 2வது குழந்தை கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தையாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசார நினச்சேங்க. கோவிலுக்கெலாம் போவேன், முருகர் கோவிலுக்கு போவேன். அந்த 9 மாதம் பார்த்திங்கன்னா விடாமல் நான் விளக்கு போட்டுகிட்டே தாங்க இருந்தேன். நம்ம மனசுலேயே அது தோணிக்கிட்டே இருக்கணும். இது என்ன பொம்மைன்னு பார்த்தீங்களா? அந்தமான்லேருந்து என் ஹஸ்பண்டுக்கு அவங்க ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த ஞாபகமான பொம்மை. ஆனால் என் பையன் மேலே ஏறி பறந்த மேலேருந்து எடுத்தாங்க, உடஞ்சி போச்சு. இதை எப்படியாவது நான் சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் பண்ணவே முடியல. எப்போவுமே நம்ம நிறைய விஷயம் தேவைன்னு எடுத்து வைக்கிறது தான் குப்பையாக மாறுது. ஸோ அந்த மாதிரி நிறைய குப்பைங்க இருந்தது. இன்றைக்கி எப்படியாவது எல்லா குப்பையும் தூக்கி போட்டணும்னு நினச்சேங்க. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மண்ணீரல் சூப்பு குடித்ததுக்கப்புறம் செம தெம்பு வந்துடுச்சு. இது நான் 8th படிக்கும்போது வச்சுருந்த கோல புக்கு, இதை வச்சு தான் கோலம்லாம் போடுவேன். மறக்கவே முடியாது. நிறைய கவிதைலாம் எழுதுவேங்க. அந்த கவிதை தான் இது. இதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது எழுதின கவிதை. அதெல்லாம் மறக்கவே முடியாது. செம மெமரிஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையானதை மட்டும் வச்சு தேவையில்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போவுமே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணணும்னு கையை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பூதம் மாதிரி கிளம்பிக்கிட்டே இருக்கும், ஓயவே ஓயாது. பரவாயில்ல, இது நம்ம வீடு தானே, எப்போ தேவையோ அப்போ செஞ்சுப்போம். நம்ம மனசார எது செஞ்சாலும் அது சக்ஸஸ் தான் இல்லைங்களா? அப்படி தாங்க பண்ணேன். நடுவில் மண்ணீரலும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது நான் ஆண் குழந்தை பிறக்கிறத பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா? இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஆண் தாங்க. ஏன்னா இது சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். XXXY அப்படின்றது ஒரு ஆண் குழந்தை உருவாகுது அப்படின்னாலே இந்த XXXY இது சேர்ந்ததுனா மட்டும்தான் ஒரு ஆண் குழந்தை உருவாகுங்க. இதை நான் எங்கள் ரிலேஷனில் ஒருத்தவங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொன்னது இதுதான். நீங்கள் இத்தனை குழந்தை அப்போல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் குழந்தை பெற்றதுக்கப்புறமா தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் விஷயம் இது. சரிங்களா? அப்போ எல்லாம் திட்டுவாங்க, என்ன இவன் ஆம்பளை குழந்தை வேணும்ன்ட்டு இத்தனை குழந்தைய பெற்றுக்கிட்டே இருக்கான், நாளைக்கு பார்க்குறது இவனுக்கு தானே கஷ்டம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க எங்கள் ரிலேஷனில் சில பேரை. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு குழந்தை நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டேங்க. அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்தது. 2வது ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவோடு இருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு செகண்ட் குழந்தை பெற்றுக்கிறதுல ஆசையும் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு குழந்தை ஒழுங்காக வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது.
ஸோ என் 2வது குழந்தையில அவருக்கு விருப்பமே இல்லைங்க. ஆனால் நான் தான் ஆசைப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி எப்போவுமே மனசில் நினச்சிட்டே இருந்தேங்க. யாருக்காவது விஷ் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இதை செய்யுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.